இறைவன் எங்கும் நிறைந்தவன் என்று எல்லா சமயங்களும் கூறுகின்றன. என் பேர் கவிதா, நான் காரைக்குடி. நான் 10th படிக்கிறேன். இறைவன் எங்கும் நிறைந்தவன் என்று எல்லா சமயங்களும் சொன்னாலும் வழிபடும் போது மனம் ஒரு நிலையில் பதிவதற்காக கடவுளை உருவகம் கற்பித்து நாங்கள் வணங்குகிறோம். அதன் மூலம் மனம் ஒரு இலக்கை நோக்கி வணங்குகிறது. நீங்களோ அகண்ட பெருவெளியில் ஒரு இலக்கு இல்லாமல் சொல்கிறீர்கள். இதில் மனம் ஒருமைப்படுமா? ரொம்ப அற்புதமான கேள்வி, கேட்க வேண்டிய கேள்வி. இதுவரைக்கும் ஒரு நிகழ்ச்சியிலும் கேட்கப்படாத கேள்வி. நல்ல கேள்வி. இத்தனை ஊர்ல நடத்தின நிகழ்ச்சியில இது கேட்க வேண்டிய கேள்வி தான். யாரும் கேட்கல, நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம கடவுளை வழிபடுறோம். கடவுளை வழிபடும் பொழுது ஏதாவது ஒரு முன்னாடி இருந்தா தான் ஒன்றிணைந்து வழிபட முடியும். என்னமாச்சும் ஒரு முன்னாடி இருக்கணும். ஒன்றும் இல்லாமல் இருந்துகிட்டு ஒன்றிணைந்து ஒரு ஓர்மைப்பாடர் வணங்க முடியும்னா அது எப்படி முடியும்? எங்க இந்து மதத்துல எல்லாம் வந்து முன்னாடி கடவுளை வச்சுக்கிறோம். அது நினைக்கும் போது ஒரு ஈடுபாடு எங்களுக்கு வருது. நீங்க என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லாமல் வெறும் வழியில் இருந்துகிட்டு கடவுளை வணங்குனீங்கன்னா அது எப்படி ஒரு ஓர்மைப்பாடு வரும் அப்படிங்கிறதுக்கு நல்ல கேள்வி. இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம நடைமுறையில பார்க்குவோம். முஸ்லீம்களுக்கு ஓர்மைப்பாடு வந்து இருக்குதா இல்லையா? அதுக்கு பதில் என்னன்னு கேட்டா, எப்படி வரும் என்பதை விட வந்து இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். எப்படி வந்திருக்குது? பள்ளி வாசல்ல ஒரு முஸ்லீம் தொழுகிறான்னு வைங்க, தொழுதாருன்னு சொன்னா இடி உழுந்தாலும் திரும்ப மாட்டாரு. நீங்க பள்ளி வாசல் பார்க்கலாம், ஒண்ணுமே இல்லதான், ஓர்மைப்படல. நீங்க நினைக்கிறீங்க ஓர்மைப்பட்டதுனாலதான் தொழுகையில் நிற்கும் போது திரும்பி பார்க்க மாட்டாரு, திரும்ப மாட்டாரு. வெளியில நடக்கிற எந்த கலவர மாதிரி இருக்கு, அவர் வாங்க தொழுகிட்டே இருப்பாரு. தொழுக முடிகிற வரைக்கும் அவர் அங்கிட்டு இங்கிட்டு திரும்ப மாட்டாரு. அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஈடுபடுறாருன்னு சொன்னா வெளியே போக மாட்டாரு. எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட மாட்டாரு. வாயில முட்டாயை போட்டு சப்பிட்டு இருக்க மாட்டாரு, ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அப்ப பக்கத்துல ஒருத்தர் நிற்பாரு, நின்றா அப்படி அதுவும் செய்ய மாட்டாரு. நின்றாருன்னா நின்றதுதான். அதே நேரத்தில் முன்னாடி ஒண்ணு வைத்திருக்கிறோம்னு சொல்றோமே, வைத்திருக்கும் போது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, எங்க பாடுறா என்ன சொல்றாங்களா இல்லையா? ஓர்மைப்பாடு என்பது நம்ம நினைச்சோம்னா எதுலையும் கொண்டு வர முடியும். ஓர்மைப்பாடு வந்து முன்னாடி ஒண்ணு இருந்தா தான் வரணும் இல்ல. ஒரு சூப்பர் பவர், நான் சொன்னல இருக்கணும் கடவுளை பத்தி, அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவரை நம்ம கும்பிடுறோம். அப்படிப்பட்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, எல்லா ஆட்களும் பெற்றவருடைய கண்காணிப்பு நம்ம மேல இருக்குது அப்படின்னு நினைச்சோம்னு சொன்னா ஒன்னும் இல்லாட்டாலும் ஓர்மைப்பாடு வரும், வந்து கொண்டு இருக்கிறது. முஸ்லிம்கள் நாங்க தொழக்கூடிய அந்த தொழுகையில அப்படி ஒரு ஓர்மைப்பாடு நீங்க பார்க்கணும். பள்ளிவாசல்ல வந்து கொஞ்சம் பார்க்கணும். தொழுகிறாங்க இல்லையா, அந்த 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ குனியும் போது எல்லாம் ஒரே மாதிரி குனிவாங்க, ஒரே மாதிரி எந்திரிப்பாங்க, ஒரே மாதிரி நெற்றியை நிலையில் வைக்குவாங்க. அப்படி ஒரு ஓர்மைப்பாடுனா அப்படி ஒரு ஓர்மைப்பாடு. எதை பற்றியுமே அவங்களுக்கு கவலை இருக்காது. அப்படி வழிபடக்கூடிய ஒரு காட்சியை நீங்க கண்ணால பாக்குறீங்க. இது ஒரு அம்சம். முன்னாடி இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2வது பாயிண்ட் வந்து கேட்டா, கடவுளுக்காக ஓர்மைப்பாட்டுக்காக நீங்க முன்னாடி வைக்கணுங்கிறீங்க. சரி, வச்சுக்கிறோம். வைப்பதாக இருந்தால் யாரு கடவுளோ அவருடைய தகுதிக்கு தகுந்தவாறு ஒன்றைத்தான் நீங்க வைக்க முடியும். இப்ப என்னைய வந்து நீங்க நினைச்சுக்கிறதுக்காக வேண்டி என்னைய விட ஒரு மோசமான ஒரு வடிவத்துல என்னைய நீங்க வரைஞ்சி வச்சுக்கிட்டு வச்சீங்கன்னா என்னை கேவலப்படுத்துறது ஆயிரும். நாம என்ன, இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க கடவுளை பார்த்துட்டு அவர் அப்படித்தான் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவரை கொண்டாந்து வச்சா பரவாயில்லை. நீங்க வைக்கிற அந்த வடிவத்தில் தான் கடவுள் இருக்கிறார் என்பதை எப்படி உறுதி செஞ்சீங்க? உறுதி செய்யாதனாலதான் ஆயிரக்கணக்கான வடிவம் வந்துருச்சு. ஒரு வடிவத்துல இருந்திருந்தாருன்னு சொன்னா உலகம் பூரா ஒரு வடிவத்துல கொண்டாந்து முன்னாடி வச்சிருப்போம். என்ன பண்றோம்? இவர் ஒரு வடிவத்துல பாக்குறாரு, அவர் வேற ஒரு வடிவத்துல பாக்குறாரு, இவர் இன்னொரு வடிவத்துல பாக்குறாரு. சில நேரங்கள்ல வந்து அந்த வடிவத்துல நம்ம இருந்தா கூட நம்ம ஒத்துக்கிற மாட்டோம். அந்த வடிவத்தை கடவுளுக்கு கொடுக்குறோம். நம்மளை வந்து இந்த மாதிரி வரைஞ்சாங்கன்னா ஒத்துக்கிற மாட்டோம். அந்த மாதிரி எல்லாம் ஒரு கடவுளுக்கு ஒரு வடிவம் கொடுக்குற காட்சியை பார்க்குறோம். உதாரணமா வந்து ஒரு 6 விரல் ஒருத்தர் இருக்குன்னு வைங்களேன், அதை நம்ம ஒத்துக்குறோமா? இது வந்து நல்லா இல்லமோ, ஏன்டா 5 விரல் இருக்கு, ஏன்டா 6 விரல் போடுறீங்க, 5 விரல் தானே ஒரு அழகு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம கடவுள்னு சொல்லி நம்மளாம் என்ன செய்வோம்? கைகளை அதிகமாக்கிடுவோம், தலையை அதிகமாக்கிடுவோம், பல்ல அதிகமாக்கிடுவோம். இதெல்லாம் வந்து நமக்கு இருந்தால் நம்ம ஒத்துக்கிற மாட்டோம். நமக்கு அப்படி இருந்தால் நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம், என்ன அதிகமா இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப கடவுளை வந்து நம்ம பார்க்காததுனால, எப்படி இருப்பாருன்னு தெரியாததுனால அவருக்கு நம்மளா ஒரு வடிவம் கொடுத்தோம்னா கடவுள் நாளைக்கு கேட்பாரு, ஏன்டா என்ன நீ பாத்தியா? நாளைக்கு நம்ம மறுமையில எல்லாருமே நிற்போம், என்ன நீ பாத்தியா, நான் இப்படிதான் இருந்தேனா, இந்த மாதிரி தான் நான் இருந்தேன்னு எதை வச்சு நீ ப்ரூவ் பண்ணுன, எதை வச்சு நீ இந்த மாதிரி ஒரு உருவத்தை கொடுத்த, அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியுமா? அதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்கள் கடவுளை இன்னும் பார்க்கல. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் உலகம் எல்லாம் ஒரு காலத்தில் அழிக்கப்படும்.
அழிச்ச பிறகு எல்லாரையும் கடவுள் திரும்ப உயிர் எழுப்புவார். எல்லாரும், உங்களை, என்னைய, முதல் மனிதரை, கடைசியில் சாவ போறாரு அவரை, எல்லாரையும் உயிரை எழுப்பி நல்லவருக்கு நன்மை கொடுப்பாரு, கெட்டவருக்கு தீமையை தண்டனை கொடுப்பாரு. அப்ப நம்ம கடவுளை பார்ப்போம். அப்பதான் பார்க்க முடியும்னு இஸ்லாம் சொல்லுது. அப்ப பார்க்கும் பொழுது அவர் கேட்பாரு, என்ன நான் எப்படி இருக்கேன்னு பாத்தியா, நீ என்னைய போய் இந்த மாதிரி எல்லாம் நீ ஆக்கிவிட்டீங்க. மனித உருவத்தை தாண்டி மனிதர் அல்லாத உருவத்தை நம்ம கடவுளுக்கு கொடுத்தோம். அதுக்கு கடவுள் கேட்பார், நான் இப்படிதான் இருக்கேனா, உன்னை இந்த மாதிரி படப்பட நீ ஒத்துக்கிருவியா? அதெல்லாம் யோசிச்சுதான் இஸ்லாம் என்ன சொல்லுது, கடவுள் விஷயத்துல வரம்பு மீறாதீங்க. கடவுள் விஷயத்துல வரம்பு மீறினா கடவுளுக்கு கோபம் வரும். என் விஷயத்துல என்ன ஒரு மாதிரியா காட்டுன்னு போட்டா எனக்கு கோபம் வருதா இல்லையா? என்னை ஒரு மாதிரியா சித்தரிக்கிற மாதிரி காட்டுன்னு போட்டா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன இப்படி நம்மளை வர்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப கடவுளுங்கிறவருக்கு எவ்வளவு பெரிய கிரேட் இருக்குது, எவ்வளவு பெரிய தகுதி இருக்கு, அதை பார்க்கணும். அதனால ஓர்மைப்பாடுங்கிறலாம் சும்மா ஓர்மைப்பாடு வரும். கடவுளை பள்ளிவாசல சொல்லும் பொழுது எங்களுக்கு வருது ஓர்மைப்பாடு. இன்னும் சொல்ல போனா ஒரே கடவுளை நோக்கி, லட்சியத்தை நோக்கி திருப்பும் பொழுதுதான் ஓர்மைப்பாடு அதிகமா வரும். செதறடிக்கும் போது தான் ஓர்மைப்பாடு குறையும். இதை நாங்க அனுபவத்துல இத்தனை வருஷமா நிரூபித்து காட்டிக்கிட்டு இருக்கிறோம். வெறும் தியரியா நாங்க சொன்னால் நீங்கள் மறுக்கலாம். பிராக்டிக்கலாக ஓர்மைப்பாடு இருக்குது என்பதை நிரூபித்து காட்டின காரணத்தினால அதுல மறுகேள்வி கேட்க முடியாது.